கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். சிலர் இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட பக்தியின் விளைவாக தங்கள் செல்வங்கள் யாவற்றையும் இழக்க முன்வந்திருக்கிறார்கள். வேறு சிலர் திருமண ஆசையை துறந்து இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கின்றார்கள். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து என பல விஷயங்களை கர்த்தருக்காக உதறி தள்ளிவிட்டு ஊழியத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆயினும் இவர்களில் சிலர் தங்கள் சுயத்தையும் சுயத்திலிருந்து எழுகின்ற பெருமையையும் உதறி தள்ள இயலாமல் போயிருக்கின்றார்கள். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை தேவ பக்திக்காக பலியிடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். அதுபோல இன்றும் அநேகர் தங்களின் குடும்ப உறவுகளெல்லாம் இழக்க ஆயத்தப்படுகின்றனர். ஆயினும் சுயத்தையோ விட்டு விலக முடியவில்லை, அவர்களால் இயலவில்லை. சுயமும் சுயம் சார்ந்த செயல்பாடும் அவர்களை விட்டு விலகாமல் அது இறுக பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு தம்மை பின்பற்ற விரும்புகிற யாவரும் சுயத்தை வெறுத்து விட்டு வர வேண்டும் என்றார். லூக்கா 9:23 வாசிக்கிறோம். சுயம்தாம் கர்த்தரை பின்பற்றுவதற்கு, அவரை பிரியப்படுத்துவதற்கும் மிகவும் பெரிய தடையா இருக்குது. அப்படின்னா என்ன? இந்த பூமியில சுயம் சார்ந்து வாழலாம், தன்னிச்சையாக வாழலாம், தன்னிஷ்டப்படி வாழலாம். அது சுய சித்தம். தேவ சித்தம் என்பது முற்றிலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பின்பு நமக்கு சுயம் இருக்காது, எல்லாம் அழிந்து போகும். சுயத்தை செயல்படுத்த முடியாது, சுயம் எழும்ப முடியாது. ஏன்னால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்த பின்பு சுயம் வெளிப்பட முடியாது, சுயம் செயல்படாது. ஏன்னா சுயத்தை தான் சிலுவையில் அறைஞ்சிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் சொன்னாங்க. அவனவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என் பின்னே வர கடவுள் அப்படின்னாங்க. எல்லாருக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும், கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விடுவோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற சுயத்தை அழித்து தேவனுக்கு கொடுப்பதுதான் முக்கியம். சில சுவிசேஷர்களும் பாடல்களும் சிலரிடமிருந்து பல பிசாசுகளை துரத்தி விடுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கையில் அவர்களின் அரட்டலுக்கு பிசாசுகள் ஓடுகின்றது. ஆனால் உலக பிரசித்தி பெற்ற சில சுவிசேஷர்கள் பிசாசுகள் பலவற்றை துரத்திவிட்ட போதிலும் தங்களை அடிமை கொண்டுள்ள பண ஆசையையும் பொருளாசையையும் ஒருபோதும் விரட்ட இயலவில்லை. ஆம், மனிதன் தன் சுயத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதுதான் முக்கிய விஷயம். இயேசுவுக்காக எதை விட்டு விலகணும் என்பதை விட அவருடைய வல்லமையினால் சுயத்தின் ஆளுகையை விட்டு விலகணுமா என்பதுதான் முக்கியம். சிலர் மிகுந்த பக்தி வைராக்கியம் உடையவர்கள். ஆனால் சிலரை குறித்து தவறான எண்ணத்தை அவர்களால் மாற்ற முடியாது. சிலர் இயேசுவுக்காக சிலுவையில் அறையப்படவும் தயார். ஆனால் வைராக்கியம், பக்தி பெருமை, வெறுப்புணர்வு, சிலர் தாடி வைப்பாங்க, ஆண்கள் அழகான ட்ரெஸ் போட மாட்டாங்க, பெண்கள் பூ வைக்க மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஆனால் இது ஒரு 40 நாள் தெய்வ சமூகத்தில் தொடர்ந்து போவார்கள், வருவார்கள். ஆனால் இந்த ரெண்டு தான் சுயமா? தாடி வைக்கிறதும் பூ வைக்காமல் இருக்கிறதும் இந்த ரெண்டு தான் சுயமா? சுயம் என்பது நமக்குள்ள செயல்படுகின்ற ஒரு காரியம். அதுதான் வெறுக்கணும். நம்மளால அதை வெறுக்க முடியல. இந்த 40 நாள் முடிந்த உடனே 41ஆம் நாள் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஈஸ்டர் வந்துட்டா போதும்,
இதுவரைக்கும் வெறுத்த அத்தனையும் சேர்த்து அன்னைக்கு ஒரே நாள்ல அனுபவிச்சிரும். இப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்குது. இதல்ல பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற சுய விருப்பங்களை எல்லாம் வெறுக்கணும், அழிக்கணும். அது சிலுவையில அறையப்படணும். அது சிலுவையில அறையப்படாத பட்சத்துல நாம் தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதனால கிறிஸ்தவ போர்வையில வாழலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழவே முடியாது. சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம் என்று ஒரு பக்தன் பாடுகிறார். அதனால சுயம் இருக்கிற வரைக்கும் தேவனை மையப்படுத்த முடியாது. வாயினால வேணா துதிக்கலாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் சத்தமும் ஒண்ணு வராது. இதுல நாட்கள்ல பாருங்க, அவ்வளவு முகத்திலே சோகம் தான் தெரியும். இதல்ல, சந்தோஷமா இருந்து சுயத்தை அழிக்கணும். அதான் முக்கியம். உங்க சந்தோஷத்தை இழப்பது சுயத்தை அழிப்பதுக்கு அடையாளம். நம்ம உலக பிரகாரமா என்னென்ன சந்தோஷமா இருந்தோமோ, சரீர பிரகாரமாக என்னதெல்லாம் சந்தோஷமா இருந்தோமோ, அத்தனை சந்தோஷத்தையும் நாம் அழிப்பதே சுய வெறுப்பாகும். அதான் சுய வெறுப்பு. அதனாலதான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த பிரியமான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில சுயத்தை அழிப்பதுதான் கடினம், ரொம்ப கஷ்டம். சுய எழும்பும். எப்படி ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவனை எரிப்பதற்காக சுடுகாட்டு கொண்டு போகும்போது அவனை அடுக்கி விறகுகளை எல்லாம் வைத்து எரிப்பார்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வெடிச்சு டக்குன்னு எந்திரிக்கும். கம்ப வச்சுட்டு ஓங்கி அடிப்பான், அப்புறம் பொத்தன் விழுந்துடும். அதே போல தான் சுயம் அப்பப்போ எழும்பும். சுயத்தை சாகடிக்கணும், சுயத்தை கொல்லணும். சுயத்தை அழித்தால் தான் தேவ சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்ற முடியும், தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஜெயிப்பதற்கு கடைசி வரை நமக்கு கடினமான ஒரு எதிரி நம்முடைய சுயம்தான். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், தேவனுக்காக நான் வாழணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடி, அதுக்குள்ள முடியாதபடி செய்வதே சுயம்தான். அதான் ஜெயிப்பதற்கு கடைசி வரை நமக்கு கடினமான ஒரு எதிரி அப்படின்னா சுயம்தான். அதனால பிரியமானவர்களே, இந்த நாளிலும் லெந்து நாட்களை ஆசரிக்கிற, அதை கடைபிடிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று நீங்கள் சொன்னாலும் சரி, உங்கள் சுயம் சாகாத பட்சத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமாக தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இதை நாம் அறிந்து கொள்ளுவோம், சுயத்தை சாகடிப்போம், சுகமாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.